ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிக்கப் எடுத்துட்டோம். இப்போ நம்ம பிக்கப் ஏர்போர்ட்லேருந்து கொளத்தூர் ட்ராப்பு. இதுக்கு டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 417 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் போக, அதாவது நான் சொல்கிறது வந்து நமக்கு வர அமௌண்ட்டு 417 ரூபா 61 காசு ஃபஸ்ட்டு பிக்கப்புக்கு. இப்போ அடுத்து வந்து பிக்கப் எடுத்துட்டோம். இந்த பிக்கப் பார்த்திங்கன்னா நம்ம கொளத்தூர்லேருந்து வெஸ்ட் மாம்பலம் வந்து ட்ராப்பு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 6 மணிக்கு அங்கேருந்து வந்தோம். வந்துட்டு இங்கே ஒரு மணி 7:30 ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு இப்போ இங்கேருந்து கிளம்பி வெஸ்ட் மாம்பலம் போகிறோம். இந்த வெஸ்ட் மாம்பலத்துக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 412 ரூபா கொடுத்துருக்காங்க. ஹாய் கைஸ், இப்போ நம்ம வெஸ்ட் மாம்பலம் கஸ்டமரை விட்டுட்டு அடுத்த பிக்கப் எடுத்தாச்சு. அடுத்த பிக்கப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்துலேருந்து இப்போ வந்து நுங்கம்பாக்கம் போகிறோம். இது டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 222 ரூபா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வராது. ஸோ அங்கங்கே கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து டோட்டல் எவ்வளோ வந்து அமௌண்ட்டு, எவ்வளோ வந்து இன்றைக்கி நமக்கு கேஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சொல்கிறேன். கைஸ், அந்த கஸ்டமரை விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா அபிராமிபுரத்துலேருந்து மணப்பாக்கம் போகிறோம். இதுக்கு நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 303 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் ஃபேரு. கைஸ், அந்த கஸ்டமரை விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா மணப்பாக்கத்துலேருந்து அமைஞ்சிக்கரை போகிறோம். இதுக்கு டோட்டல் அமௌண்ட்டு நமக்கு வந்த அமௌண்ட்டு 350 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமரை விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து எம்எம்டிஏ காலனி போகிறோம். எம்எம்டிஏ காலனிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப்பு பார்த்திங்கன்னா குன்றத்தூர். இந்த கஸ்டமரை வந்து நம்ம குன்றத்தூர் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். குன்றத்தூர் கஸ்டமரை ட்ராப் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு 612 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிக்கப்புக்காக நம்ம குன்றத்தூர் போயிட்டுருக்கோம். குன்றத்தூர்லேருந்து அதுக்கு பேக் சைடு போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்ம குன்றத்தூர்லேருந்து ராமச்சந்திரா காலேஜ் ட்ராப்பு. குன்றத்தூர் பிக்கப்பு ராமச்சந்திரா காலேஜு. அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 447 ரூபா தராங்க. ஸோ நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டு அடுத்து எங்கே போகிறோம் என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். கைஸ், நம்ம ராமச்சந்திரா காலேஜ் உள்ள கஸ்டமர் ஹாஸ்பிட்டல் உள்ளே ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு பார்த்தோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுது. ஸோ ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் வந்து இன்னொரு பிக்கப் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ராமச்சந்திரா காலேஜிலேருந்து டி நகர் ட்ராப்பு. ஸோ வந்து நம்ம இப்போ ராமச்சந்திரா காலேஜிலேருந்து கிளம்பிட்டோம். கைஸ், நம்ம அந்த டி நகர் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராயப்பேட்டையில் பிக்கப் கொடுத்துருக்காங்க. ராயப்பேட்டையிலேருந்து கஸ்டமரை கூட்டிக்கிட்டு நம்ம புத்தேரி போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு தான். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 35-36 கிலோமீட்டர் வந்துச்சு. இதுக்கு டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 741 ரூபா கொடுத்துருக்காங்க.
ஓகே கைஸ், இந்த கஸ்டமரை வந்து நம்ம புத்தேரியில் ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து அங்கே நியர்பைலேயே ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணோம் புத்தேரியிலேருந்து. இது பார்த்திங்கன்னா நம்ம புத்தேரியிலேருந்து தேனாம்பேட்டை ட்ராப்பு. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 720 ரூபா சம்திங் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ட்ராவல் செம்ம டிராஃபிக்கு. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈவினிங் மணி ஒரு 5-5:15 இருக்கும். ஆமாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. நம்மளால் இப்போ பார்த்திங்கன்னா நான் பெருங்களத்தூர்கிட்ட இருக்கேன். வண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகி போகுது. ஸோ இதிலே நமக்கு 1.5-2 மணி நேரம் ஆயிரும் மாட்டுக்கு. எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இந்த கஸ்டமரை போய் ட்ராப் பண்ணுறதுக்கே மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது கரெக்டாக. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போய் சேர்றோம் அப்படின்ட்டு. நான் நெக்ஸ்ட்டு என்ன இதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், அந்த கஸ்டமரை நம்ம இப்போ தேனாம்பேட்டையில் ட்ராப் பண்ணியாச்சு. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 729 ரூபா டோட்டல் அமௌண்ட் நமக்கு வந்திருக்கு. ஸோ கைஸ், கஸ்டமர் வந்து தேனாம்பேட்டையில் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த பிக்கப்புக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிஐடி காலனிலேருந்து குன்றத்தூர் ட்ராப்பு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வண்டி 172 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது இல்லாமல் இப்போ குன்றத்தூர் ட்ராப்பு அந்த கஸ்டமரை போய் விடுறது ஒரு 30 கிலோமீட்டர் வருது. அதுக்கு டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 683 ரூபா தராங்க. ஏன்னா இப்போ மணி வந்து 6:30 சம்திங் ஆகுது. ஸோ பீக் டைமு, அதனால் இது கொஞ்சம் அமௌண்ட்டு நல்லாவே போடுவாங்க. 683 ரூபா வருது. ஸோ கைஸ், இன்றைக்கி ட்ரிப்பு நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 658 ரூபா இது வந்து நமக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற எல்லா ட்ரிப்புமே ஓலாவில் எடுத்தோம். இந்த லாஸ்ட்டு ட்ரிப்பு மட்டும் குன்றத்தூர் ட்ரிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஊபரில் எடுத்தோம். ஸோ நமக்கு வந்து ஓலாவில் வந்து 4652 ரூபா கொடுத்தாங்க. ஊபரில் பார்த்திங்கன்னா 658 ரூபா எடுத்திருக்கோம். டோட்டலாக வந்து 5331 ரூபா இன்றைக்கி நம்ம சம்பாதிச்ச அமௌண்ட்டு. இதில் வந்து நம்ம 750 ரூபா வந்து கேஸ் போட்டிருக்கோம். அந்த 750 ரூபாய் வந்து டோட்டல் அமௌண்ட் 5331 ரூபா இன்றைக்கி நம்ம டோட்டலாக சம்பாதிச்சது. இந்த அமௌண்ட்டில் இருந்து இந்த 750 ரூபா கேஸ் போட்ட ஃபியூல் காஸ்ட்டை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4581 ரூபா. இதுதான் வந்து சென்னையில் இன்றைக்கி ஒன் டே இன்கம். நம்ம ஓலாவில் வந்து எல்லா ட்ரிப்பும் எடுத்தோம், ஒரே ஒரு ஊபரில் ட்ரிப் எடுத்தோம். ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா டோட்டல் நமக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்கம் வந்து 4581 ரூபா. இந்த டோட்டல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 170 180 70 ஒரு 30
170 ஒரு 30 200 அது இல்லாமல் நம்ம இப்போது வீட்டுக்கு எம்டியாக தான் போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 12 13 14 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். டயர்டாக இருக்குது. இனிமேல் நம்ம புக்கிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ டயர்டாக இருக்குது. அதனால் இன்னொரு குன்றத்தூர்லேருந்து நம்ம போகிறதுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அங்கே இங்கே போனது எல்லாம் சேர்த்து ஒரு 250 கிலோமீட்டர் இன்றைக்கி நம்ம ஓட்டியிருக்கிறது ஆவரேஜ்னு வச்சுக்கிட்டா கூட 4581 ரூபாய்க்கு 250 கிலோமீட்டருக்கு டிவைட் பண்ணால் கூட நமக்கு இன்றைக்கி கிலோமீட்டருக்கு 18 ரூபா நிற்கிது. ஸோ கைஸ், இதான் நம்ம வண்டியோட ஒன் டே இன்கம் 4500 இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரீயாக இருக்கப்போ அப்பப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் இனிமேட்டுக்கு அடுத்து வீடியோ ஸ்டாப் பண்ணி வைக்காமல் அடுத்தடுத்து போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிப்ரவரி மந்த்து இந்த ஒரு மந்த்துக்கு இந்த 1 மந்த்து முடிஞ்ச உங்களுக்கு என்ன இன்கம்மு, நமக்கு இந்த ஒரு மாதத்துக்கு மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்றது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றது டோட்டலாக உங்களுக்கு மொத்தமாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த மந்த் எண்டில். ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.